Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 2 real numbersல exercise 2.8ல உள்ள first 3 sums பார்க்க போறோம். அது வந்து book page number 73 இருக்கு. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell icon-ஐ select பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு notification-ஆ வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். exercise sumsக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி சொல்லிடுறேன். ஜஸ்ட் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு. ஓகே, இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது டெசிமல் நம்பரை எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனா எழுதணும் அப்படின்ட்டு. சயின்டிஃபிக் நோட்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை, அது என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா a into 10 to the power of n அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கணும். அதாவது ஏனா என்னதுன்னா இது வந்து ஒரு டெசிமல் நம்பர்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரே ஒரு நம்பர், இந்த a வந்து எப்படி இருக்கணும்னா 1 less than or equal to 1 and below 10 less than 10 இருக்கணும். ஓகே, a வந்து 1 விட அதிகமாகவும் 10 விட கம்மியாகவும் இருக்கணும். 1ஆவும் இருக்கலாம். ஓகே, 1க்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகே, இந்த n என்னதுன்னா n வந்து இன்டீஜர்ஸ் எனி நம்பர், பட் இட் should not be a fraction, it should be a integer. ஓகே, இப்படி தான் இருக்கும் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்ம் a into 10 to the power of n. அதாவது ஃபைனலாக எப்படி இருக்கணும்னா சம் நம்பர் 2.73 into 10 to the power of 5 அப்படின்னு இருக்கணும். இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். எப்படி இது சயின்டிஃபிக் நோட்டேஷன் செக் பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும், 0 இருக்கக்கூடாது. 1க்கு மேலே இருக்கணும். ஓகே, பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஓகே, அண்ட் ஆல்சோ 10 to the power of +5 இருக்கலாம், -5 இருக்கலாம், என்னவா இருக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன், டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும், அது 0வா இருக்கக்கூடாது. ஓகே, 0க்கு மேலே, புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. 10க்கு கீழே 10ஆகவும் இருக்கக்கூடாது. சிங்கிள் டிஜிட் நம்பர் 1 to 9 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, now இப்போ நம்ம அது எப்படி இந்த டெசிமல் நம்பர்ஸை எப்படி வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமலை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து நெகட்டிவ் ஆகும், டெசிமலை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து பாசிட்டிவ். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நம்பர் லைனை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்பர் லைனில் வந்து ரைட் சைடில் இருக்கிற நம்பர் பாசிட்டிவ், நம்பர் லைனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது. இங்கே ரைட் சைடில் மூவ் பண்ணால் பவர் நெகட்டிவ்ல எழுதணும். இங்கே நம்பர் லைனில் ரைட் சைடில் வந்து பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் வந்து நெகட்டிவ். இங்கே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் பாசிட்டிவ். அப்படியே நம்பர் லைனுக்கு ஆப்போசிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டெசிமல் நம்பரை சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குது 8453 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து இங்கே வந்து இது வந்து ஒரு டெசிமல் நம்பர்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது டெசிமலே இல்லை, நீங்கள் எப்படி டெசிமல் நம்பர் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம். டெசிமலே இல்லைன்னா லாஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது 0.000 இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வேல்யூ இல்லாததுனால எழுதலை. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு எழுதணும். சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா என்னது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் வரணும். இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் நாட் அ சயின்டிஃபிக் நோட்டேஷன் அண்ட் ஆல்சோ 10 power சம்திங்னு வரணும். இப்போது இந்த டெசிமலை வந்து நான் வந்து இங்கே கொண்டு வரணும், அப்போ தான் அது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் கரெக்டாக. அதாவது நான் எங்கே கொண்டு வரணும், இங்கே கொண்டு வரணும். அப்போ 1 2 3 4 நம்பர் தள்ளி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் டெசிமலை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்போது டெசிமலை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து என்னது, பாசிட்டிவ். ஜஸ்ட் நம்பர் லைனுக்கு ஆப்போசிட். அப்படியே இப்போ எப்படி எழுதணும்னு பாருங்கள். 8.4532 into 10 to the power of பவரில் என்ன எழுதணும்னா எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி எழுதியிருக்கேன் நம்பர், 4 டிஜிட்ஸ் லெஃப்டில் மூவ் பண்ணியிருக்கிறதுனால பவர் வந்து பாசிட்டிவ், அதனால் +4. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுவே டெசிமலை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து நெகட்டிவ், -4ன்னு எழுதணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்க பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 10 power சம்திங் இருக்குது. ஓகே, அதுவும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 1க்கு மேலே தான் இருக்குது. ஓகே, 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கலாம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ரைட் சைடில் மூவ் ஆனால் பவர் வந்து நெகட்டிவ், லெஃப்ட் சைடில் மூவ் ஆனால் பவர் வந்து பாசிட்டிவ். இது வந்து எதுக்கு, டெசிமல்
டெசிமல்லேருந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இப்போது சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து எப்படி டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, அதாவது பவர் பாசிட்டிவாக இருந்தால் நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. பவர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் டெசிமலை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணணும். பவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் டெசிமலை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். அப்படியே அங்கே வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு ஆப்போசிட். டெசிமலை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு எழுதும் போது என்ன பண்ணும்? பவர் வந்து பாசிட்டிவாக வேணும்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணோம் இல்லையா? இங்கே வந்து பவர் வந்து பாசிட்டிவாக வேணும்னா ரைட் சைடில் மூவ் பண்ணணும். பவர் வந்து நெகட்டிவில் வேணும்னா லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சம் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதுக்கும் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம போடுவோமா? வாங்க. இப்போ 3.459 இன்ட்டு 10⁻6ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்கா? இது வந்து எப்படி டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு பாருங்கள். எப்படி பண்ணணும் பாருங்கள். இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா எனது இந்த 10⁻6 இருக்கக்கூடாது டெசிமலாக எழுதும் போது. அப்போ என்ன பண்ணணும்னா பவர் வந்து என்னவாக இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. பவர் பாசிட்டிவாக இருந்தால் டெசிமலை வந்து எங்கே மூவ் பண்ணணும்? ரைட் சைடில் மூவ் பண்ணணும். எத்தனை நம்பர் தள்ளி? இந்த 6 நம்பர் தள்ளி மூவ் பண்ணணும். இப்போ 1 2 3 இங்கே எழுதிக்கிறேன் நான் கீழே. 1 2 3 4 5 6. அப்போ டெசிமல் வந்து இங்கே வந்துடுச்சு. இங்கெல்லாம் நம்பர் இல்லையா? அப்போ என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டுக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 3 4 5 9 3 zeros. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல்லேருந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன், டெசிமல் டு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும்னா ரைட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து நெகட்டிவ், லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து பாசிட்டிவ். அது வந்து நம்பர் லைனுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுவே சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து டெசிமலுக்கு எழுதணும்னா பவர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் டெசிமலை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணுங்கள். பவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் டெசிமலை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, இது வந்து கரெக்டாக நம்பர் லைனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்முக்குள்ளே போவோம். First sum, represent the following numbers in the scientific notation. அதாவது following numbers வந்து நம்ம scientific notationக்கு எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம போட்டுருவோம் பாருங்கள். 4 சப்டிவிஷன் கொஷின் நான் எழுதியிருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். வெரி சிம்பிள். இதை வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு எழுதணும். சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா எழுது டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும். இங்கே வந்து டெசிமல் எங்கே இருக்குது? இங்குமே இல்லை. அப்போ இங்கே இருக்குன்னு அர்த்தமா? இப்போ டெசிமலுக்கு முன்னாடி எவ்வளோ நம்பர் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் தான் வேணும். அப்போ ஒரே ஒரு நம்பர் தான் வேணும்னா இந்த டெசிமல் வந்து எங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும்? இங்கேயா? இல்லை. இங்கேயா? இல்லை. இங்கே கொண்டு வரணும் டெசிமலை கரெக்டாக. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர், நான் ஜீரோ நம்பர். அப்போ நம்ம கொண்டு வந்துடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. டெசிமல் வந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அது என்ன நம்பர்னு எழுதிக்குவோம். 5 அப்படியே எழுதணும். இந்த நம்பர் 6943000000 இருக்கா? அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை. ஸோ எழுத வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய 0000 வந்துச்சுன்னா நோ வேல்யூ. இதுவே நிறைய ஜீரோ வந்து கடைசியில் ஒரு நம்பர் 2ன்னு வந்துச்சுன்னு வைங்க, அது எல்லாமே எழுதணும் கண்டிப்பாக. இப்போ 10 பவர்னு போடணும் இல்லையா? 10 பவர் இங்கே தான் இருக்குது விஷயம். 10 பவர் என்ன போடணும்னா பாசிட்டிவில் போடணுமா நெகட்டிவில் போடணுமான்னு பார்க்கணும். பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன்? அதாவது டெசிமல் வந்து நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் என்ன வரும்? பவர் வந்து பாசிட்டிவ். ஓகே, சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு எழுதும் போது ரைட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து நெகட்டிவ் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதும் போது. ஓகே, இப்போ நான் எந்த சைடு மூவ் பண்ணியிருக்கேன்? லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ பவர் வந்து பாசிட்டிவ்னு எழுதணும். பவர் வந்து பாசிட்டிவ்னா எத்தனை நம்பர் எழுதணும்? இங்கே எத்தனை நம்பர் தள்ளி நான் மூவ் பண்ணணும் அத்தனை நம்பர். அப்போ எத்தனை நம்பர் தள்ளி மூவ் பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது நெக்ஸ்ட் சம் போடுவோம். 2000.57. இப்போ எங்கே டெசிமலை மூவ் பண்ணணும்? டெசிமல் வந்து இங்கே இருக்குது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி 4 நம்பர் இருக்குது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பராக கொண்டு வரணும். அப்போ இங்கே மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? அப்போ நான் எந்த பக்கம் மூவ் பண்ண போகிறேன்? லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போகிறேன் டெசிமலை. அப்போ பவர் வந்து என்னவா வரும்? ப்ளஸ்ன்னு எழுதணும். எத்தனை நம்பர் எழுதணும்? 1 2
3. தட்ஸ் ஆல். அப்போ என்ன வரும் 10 பவர் 3. இந்த நம்பர் அப்படியே எழுதணும் 2.00057. இங்கே பார்த்தீங்களா 00 எழுதணும், ஏன்னா 00க்கு அப்புறம் நம்பர் வந்திருக்கு, அதனால் எழுதணும். இன்ட்டு 10 to the power 3 + 3. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டெசிமல் வந்து இங்கே இருக்குது. இந்த நம்பர் வந்து டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர் தானே இருக்குது, இதை ஏன் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர் தான் இருக்கணும், அது வந்து 0வாக இருக்கக்கூடாது, 1லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது 0வாக இருக்கு இல்லையா, அப்போது டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் வரணும். இந்த டெசிமல் வந்து எங்கே மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இங்கே நம்பர் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இங்கே மூவ் பண்ணோம், கரெக்டாக இங்கே மூவ் பண்ணால் தான் 6 பாயிண்ட் அப்படின்னு வரும். ஏன்னா 00க்கெலாம் வேல்யூ கிடையாது. அப்போ நான் டெசிமலை வந்து எந்த பக்கம் மூவ் பண்ணுறேன், ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். அப்போ பவர் வந்து என்னவா வரும், ரைட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து நெகட்டிவ். அப்போ எத்தனை நம்பர் எழுதணும் பவரில், எத்தனை நம்பர் தள்ளி நான் எழுதணும்னு டெசிமலில் அத்தனை நம்பர் பவரில் எழுதணும். அப்போ 1 2 3 4 5 6 7 இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ஃபஸ்ட் நம்ம அதை எழுதிடுவோம் 10 to the power -7, ஏன்னா டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால். அப்போ இங்கே என்ன வரும் 6.000 வேல்யூ இல்லை, இருந்தாலும் ஒரு 0 போட்டுக்கலாம். இல்லைனா இதை எப்படி எழுதலாம், 6 × 10 to the power -7, ரெண்டும் ஒன்று தான். இதுக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற 0க்கும் வேல்யூ இல்லை, பின்னாடி இருக்கிற 0க்கும் வேல்யூ இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். இங்கேயும் பாருங்கள் 0 பாயிண்ட்டுன்னு இருக்குது. இந்த டெசிமலை எங்கே மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நான்-0 நம்பர் வரும்னா எங்கே மூவ் பண்ணணும்னு பாருங்கள். எஸ், இங்கே மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா. அப்போ மூவ் பண்ணிடலாமா நம்ம. அப்போ ரைட் சைடில் மூவ் பண்ண போகிறோம். அப்போ பவர் வந்து நெகட்டிவ் வரும். ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. இப்போ 1 2 3 4. அப்போ என்ன வரும் 10 to the power of -4. ஃபஸ்ட்டு அதை எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பர் அப்படியே எழுதிடுங்க 9 பாயிண்ட். இந்த நம்பர் 000 எழுதணுமா எழுதக்கூடாதா, கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா 2 வந்திருக்கு இல்லையா, கடைசியில் நம்பர் வந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக எழுதணும். 1 2 3 4 5 zeros and 2. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக இருக்கும் உங்களுக்கு டெசிமல் டு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி எழுதணும்னு. டெசிமல்லேருந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும்னா நம்பர் லைனுக்கு ஆப்போசிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுவே வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து டெசிமலுக்கு எழுதணும்னா கரெக்டாக நம்பர் லைனோட எக்ஸாம்பிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்த்துருவோம். செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம். டெசிமல் ஃபார்முக்கு எழுதணும். ஓகே, கொடுத்துருக்கிற சயின்டிஃபிக் நோட்டேஷன் நம்பர்ஸை வந்து டெசிமல் ஃபார்முக்கு எழுதணும். ஸோ இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க சொன்னேன், நம்பர் லைன் எக்ஸாக்டாக அப்படியே எடுத்துக்க சொன்னேன். அதாவது நம்பர் லைனில் பாசிட்டிவ்னா ரைட் சைடில் மூவ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். பவர் வந்து பாசிட்டிவ்னா டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணுங்கள், பவர் வந்து நெகட்டிவ்னா டெசிமல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணணும், பவரில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணணும். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், நம்ம மூவ் பண்ணலாமா. இப்போ பவர் வந்து பாசிட்டிவ், அப்போ டெசிமல் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணணும். எத்தனை நம்பர் தள்ளி, 6 நம்பர் தள்ளி மூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் இந்த நம்பர் அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எத்தனை நம்பர் தள்ளி மூவ் பண்ணணும், 1 2 3 4 5 6. இங்கே வருது டெசிமல். அப்போ இங்கெல்லாம் நம்பர் இல்லை, அப்போ என்ன போட்டுக்கலாம், 0 போடணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன ஆன்சர் எழுதணும், ஆன்சர் வந்து என்னது 3 4 5 9 1 2 3 0. இந்த டெசிமல் வைக்க வேண்டாம், நோ ப்ராப்ளம். தட்ஸ் ஆல். மறுபடியும் இந்த 10 to the power of 6லாம் போடக்கூடாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெசிமல் ஃபார்ம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை அப்படியே திருப்பி சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு எழுதுனா இதுதான் வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இப்போ இது டெசிமல் நம்பரை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு நம்ம எப்படி எழுதுவோம், டெசிமல் வந்து இங்கே இருக்குது, நம்மளுக்கு வந்து இங்கே வரணும் கரெக்டாக. அப்போ டெசிமல் வந்து நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து என்னவா எழுதணும், பாசிட்டிவாக எழுதணும் கரெக்டாக. அப்போ 1 2 3 4 5 6. அப்போ இன்ட்டு 10 to the power of 6 வரும். 3.459ன்னு எழுதணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோம். 5.678 × 10 to the power of 4. ஃபஸ்ட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், பவர் வந்து பாசிட்டிவ், அப்போ டெசிமலை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணணும், 4 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு நான் அந்த நம்பரை வந்து இங்கே எழுதிக்கிறேன்.
கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன், அப்போ தான் வந்து நான் மூவ் பண்ண முடியும். ஓகே, 4 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணணும். ஸோ 1 2 3 4 இங்கே வந்துடுச்சு. இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 5 6 7 8 0. வெரி சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோம். 1.405 10 to the power of -5 இருக்குது. இப்போ பவர் வந்து என்னவா இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. அப்போ நெகட்டிவில் இருந்தால் என்ன பண்ணணும்? டெசிமலை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். இப்போ டெசிமல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணணும்? 5 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் நம்பரை நல்லா இங்கே எழுதிக்கிறேன், ஏன்னா இந்த பக்கம் இடம் வேணும் இல்லையா மூவ் பண்ண, அதனால் 5 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணுவோமா? வாங்க. 1 2 3 4 5 டெசிமல் வந்து இங்கே வந்துடுச்சு. கண்டிப்பாக இங்கே டெசிமல் எழுதணும். ஓகே, அப்போ இங்கே இல்லாத நம்பர்லாம் 0 சேர்த்துக்கலாமா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? பாயிண்ட் கண்டிப்பாக எழுதணும். 0 0 0 0 1 0 0 0 5 அப்படியே இதை எழுதணும். ஓகே, ஒரு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஒரு 0 இங்கே மிஸ் பண்ணிட்டோன்னு எழுதும் போது எஸ் 0 5. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாமா? இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன். இங்கே பாருங்கள், பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ டெசிமலை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும் 7 டிஜிட்ஸ் தள்ளி. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நல்லா இடம் விட்டு எழுதிக்கிறேன். இப்போ மூவ் பண்ணலாமா? 7 டிஜிட்ஸ் தள்ளி லெஃப்ட் சைடில் 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே இருக்குது டெசிமல், இங்கெல்லாம் நம்பர் இல்லை, அதனால் நான் வந்து என்ன போட்டுக்கிறேன்? ஜீரோஸ் போட்டுக்கிறேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் ஈக்குவல் டு 0.0000 1 2 3 4 5 6 zeros 2 5 3 1 2 3 9 zeros. ஓகே, இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். இந்த நம்பர் அப்படியே எழுதணும். ஓகே, எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே எழுதுங்க. டெசிமல் மட்டும்தான் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 மெத்தட்ஸும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்த்துருவோம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அதாவது இங்கே வந்து கொஞ்சம் சம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம். இதை வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி சிம்பிளாக முடிச்சிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதி சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுறது? இது வந்து டெசிமல் நம்பர் தானே. டெசிமலில் வந்து எங்கே இருக்குதுன்னு அர்த்தம்? இங்கே இருக்குது டெசிமல். இதை வந்து எப்படி நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு எழுதணும்? சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுது டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும். ஆனால் இங்கே நிறைய நம்பர் இருக்குது. அப்போ ஒரே ஒரு நம்பர் வரணும்னா இந்த டெசிமல் வந்து இங்கே தான் மூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நம்ம இங்கே மூவ் பண்ணிடலாமா டெசிமலை? எத்தனை இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ பவர் என்ன வரும்? டெசிமலை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து பாசிட்டிவில் வரும் இல்லையா? அப்போ என்ன வரும்? 3 × 3.00 வேல்யூ இல்லை. ஸோ 10 power 5 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, டெசிமலை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்பர் லைனுக்கு ஆப்போசிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகே, டெசிமல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து பாசிட்டிவ், நம்பர் லைனில் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ், அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இது. ஓகே, இப்போ இதை பவர் 2 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நவ் இன்டூ இதை எப்படி மூவ் பண்ணுறது? அதே மாதிரி இப்போ டெசிமல் வந்து இங்கே இருக்கு இல்லையா? இப்போ 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வந்திருக்கு? 2.00 நோ வேல்யூஸை அப்படியே வச்சுக்கலாம். இன்டூ 10 to the power of 1 2 3 4 டிஜிட்ஸு, அப்போ பவர் 4 ஹோல் பவர் இந்த 4 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இந்த பவர் வந்து ரெண்டுத்துக்கும் காமன். அப்போ எப்படி எழுதுக்கணும்? 3 ஸ்கொயர் இன்டூ 10 to the power of 5 × 2ன்னு எழுதணுமா? ஓகே, இன்டூ இதே அதே மாதிரி 2 power 4 இன்டூ 10 to the power of 4 × 4. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர்னால் என்னது? 3 × 3 இன்டூ 10 to the power of இந்த 5 2s are 10 எழுதிடலாமா? இன்டூ 2 power 4னா 2 × 2 × 2 இன்டூ 10 to the 2 இன்ட்டு போட்டேன்னா 10 to the power of 4 4s are 16. ஓகே, இப்போ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? 3 3s are 9 இன்டூ 10 to the power of 10 இன்டூ 2 2s are 4 4 2s are 8. இன்னொரு 2 போடணுமா? 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16.
16 into 10 to the power of 16 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு பேஸும் சேமாக இருந்துச்சுன்னா பவரை வந்து ஆட் பண்ணலாமா? உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ரெண்டு பேஸும் சேமாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் ஒரே ஒரு பேஸ் எழுதிட்டு பவர் வந்து ஆட் பண்ணுவோம், கரெக்டாக? அதுவே டிவிஷனில் என்ன பண்ணுவோம், பவர் வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஒரே ஒரு பேஸ் எழுதிட்டு பவர் வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இது என்னது அப்போ, ஏ பவர் எம் த ஹோல் பவர் என். இங்கே நான் பண்ணேன் இல்லையா, அது என்னது, ஏ பவர் எம் இன்டூ என். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இப்போ இந்த 9 into 16 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இன்டூ இது ரெண்டும் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா, அப்போ ஒன்றா எழுதுனேன். இந்த ஸ்டெப்பு எழுதாமல் கூட நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். அதாவது 9 into 16 ஈக்குவல் டு ரெண்டு பேஸும் சேமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பேஸ் எழுதிட்டு பவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டெப்பு எழுதாமல் கூட டைரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 9 into 16 என்ன வரும், 144 into 10 to the power of 26. இப்போ நம்மளால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து எப்படி எழுத சொல்லியிருக்காங்க, சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம அதுபடி எழுதிடணும். இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் இல்லை இல்லையா, ஏன்னா டெசிமல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. டெசிமலுக்கு முன்னாடி 3 நம்பர் இருக்குது, ஆனால் டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர் தான் வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த டெசிமல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் என்ன வரும், பவர் வந்து பாசிட்டிவ். அப்போ 1.44 into 10 to the power of எத்தனை நம்பர் தள்ளி மூவ் பண்ணியிருக்கேன், 2 நம்பர். அப்போ 10 ஸ்கொயர் இன்ட்டு இந்த 10 பவர் 26 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், 1.44 into இப்போ இந்த ரெண்டு பேஸும் சேமாக இருக்கா, ஸோ பவர் அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 1.44 into 10 to the power of 28. ஓகே, ஃபைனல் ஆன்சரும் வந்து கண்டிப்பாக சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்த்துருவோம். செகண்ட் சப்டிவிஷன் சம் பாருங்கள், ரெண்டும் டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்பர் ரெண்டுத்தையும் டிவிஷனில் எழுதிடலாம். 5 zeros பவரில் ஒரு 0 மிஸ் பண்ணாலுமே ஆன்சர் வந்து ராங்காக வந்துடும். ஸோ கவனமாக எழுதுங்க, நல்லா கவுண்ட் பண்ணி எழுதுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து ரெண்டும் டிவிஷனில் கொடுத்துருக்கறதுனால நான் வந்து ரெண்டையும் டிவிஷனில் எழுதிட்டேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து அதே மாதிரி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ஃபஸ்ட்டு எழுதணும். எப்படி எழுதணும்னு பாருங்கள். சயின்டிஃபிக் நோட்டேஷனில் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, எங்கே மூவ் பண்ணணும், இங்கே வரணும் பாயிண்ட். அப்போ நான் ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன். ரைட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து நெகட்டிவ், கரெக்டாக ஞாபகம் இருக்கா? நான் இப்போ 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 1 into 10 to the power of -6 ஹோல் பவர் 11. ஏன் 1 இன்ட்டுன்னு போடுறேன், 1 பாயிண்ட் நம்பர் இல்லாதனால 1 மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இங்கே மூவ் பண்ணலாமா, 1 2 3 டிஜிட்ஸ். ஓகே, அப்போ என்ன வரும், 5 into 10 to the power of -3. ஏன்னா ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன் இல்லையா, அதனால் பவர் வந்து நெகட்டிவ், த ஹோல் பவர் 3. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், இப்போ இந்த பவர் வந்து தனித்தனியாக பிரித்து எழுதலாமா. இப்போ 1 power 11 into 10 to the power of -6 the whole power 11 டிவைடட் பை அதே மாதிரி 5 cube. இந்த 3 வந்து இதுக்கு எழுதணும். 5 cube into 10 to the power of -3 the whole power 3. ஓகே, ஞாபகம் இருக்கா? நான் இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 1 power 11 என்னது, 1 தான். 1 power எனி நம்பர் 1 இன்ட்டு இப்போ இங்கே என்ன வரும், 10 பவர் இங்கே டேரெக்டாக அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். -6 into -11 will be -66 டிவைடட் பை 5 cube into இங்கே என்ன வரும், 10 into -3 into 3 will be -9. ஓகே, இப்போ பாருங்கள் இதை அப்படியே வச்சுக்கலாம். 1/5 into 5 into 5. ஓகே, இது என்ன வரும், 10 to the power of -66. இது டிவிஷனில் இருக்கு இல்லையா, அப்போ என்ன வரும், ரெண்டு பேஸும் சேமாக இருந்தால் பவரை வந்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இந்த சப்ராக்ட் -9. ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். 10 to the power of -66 டிவைடட் பை 10 to the power of -9 இருக்கா, இது இப்படி இருக்கா. அப்போ எப்படி எழுதலாம், பேஸ் ஒரே ஒரு தடவை எழுதிட்டு பவர் வந்து என்ன பண்ண சொன்னேன், சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போது -66 போட்டு சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னாலே அதுக்கு ஒரு சப்ராக்ஷன். இந்த -9 ரெண்டு சைனும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஓகே, நான் இப்போ என்ன வரும், 1/5 into 5 into 5 will be 125 into 10 to the power of இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் 6th 7thலலாம் படிச்சிருப்பீங்க.
into 10 to the power of இங்கே என்ன வரும் minus 66 plus 9 will be different sign இருக்குது. ஸோ subtract பண்ணிவிட்டு highest number போட்டாச்சு, highest sign போட்டாச்சு, minus 57. ஓகே, now இப்போ இது என்ன பண்ணணும், இப்போ 1/25 வந்து நம்ம டிவைட் பண்ணணும் இல்லையா, டிவைட் பண்ணிடலாமா, 1/25 எப்படி டிவைட் பண்ணணும், 1 இங்கே போட்டு 125 போட்டு இங்கே டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணணும்னு பாருங்கள், இது வந்து டிவிசிபிள் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஜீரோஸ் டெசிமல் வச்சு பாயிண்ட் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இது வருமா, 125 வந்து வராது. அப்போ 0 சார், 125 into 0 தான் 0. அப்போ பேலன்ஸ் 10 அப்படியே இருக்குது. ஒரு டெசிமல் வச்சுட்டா ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து போகாதனால இந்த ஸ்டெப்லேயும் ஒரு 0 நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, அகெயின் இது டிவிசிபிள் ஆகாது. அப்போ மறுபடியும் 0 சார் தான், 0 சார் 0, 100. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன், இந்த ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்த்துருக்கேன். ஓகே, இங்கே கூட நீங்கள் 1 பாயிண்ட் வச்சு 00000ன்னு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ 1000 வருமா, எத்தனை டைம் வரும், 125 8s are 1000. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஹியர், இங்கே டிவைட் பண்ண என்ன வருது, 0.008 into 10 to the power of minus 57. இப்போ வந்து இது ஃபைனல் ஆன்சர் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும் இல்லையா, எப்படி எழுதணும்னு பாருங்கள். இந்த டெசிமல் வந்து எங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும், 8 கிட்ட வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ 1 2 3. ஸோ டெசிமல் வந்து நான் ரைட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ பவர் வந்து நெகட்டிவில் வரும். அப்போ 8 into 10 to the power of minus 3, ஏன்னா 3 நம்பர் தள்ளி மூவ் பண்ணியிருக்கேன், into 10 to the power of minus 57. இப்போ என்ன பண்ணலாம், 8 into, இப்போ பாருங்கள் ரெண்டு பேஸும் சேமாக இருக்கா, மல்டிப்ளிகேஷனாக இருக்கா, அப்போ பவரை வந்து ஆட் பண்ணிடலாம். புரியும்னு நினைக்கிறேன், பவரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டு சைன் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 8 into 10 to the power of minus 3, இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி minus 57. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 8 into 10 to the power of minus 3 minus 57 will be minus 60. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டிவிஷன் உங்களுக்கு புரியலைன்னா பாருங்கள், இன்னொரு மெத்தடில் சொல்லித்தரேன். நான் வந்து ஒரு டிஜிட்ஸில் ஒரு 0, ஒரு ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ டெசிமல் வச்சு ஒரு 0 நான் சேர்த்துக்கிட்டேன். 0 சேர்த்து கூட என்ன ஆகுது, டிவைசிபிள் ஆகலை. அப்போ அகெயின் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ அட் அ டைமில் 2 0 சேர்க்கறதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துருக்கேன். அகெயின் இது டிவிசிபிள் ஆகலை, அகெயின் ஒரு 0 சேர்க்குறேன். ஸோ இன்னொரு 0 சேர்க்கறதுனால இன்னொரு 0 நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை இது புரிஞ்சாலும் உங்களுக்கு ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சம்மு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் முடிச்சிடுவோம், ஃபைனலாக டிவிஷனுக்கு வருவோம். ஸோ அதே மாதிரி எப்பயுமே ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி எழுதணும்னு பாருங்கள், இந்த 0 பாயிண்ட் வந்து இங்கே வரணுமா, அப்போ இந்த டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன். அப்போ பவர் வந்து நெகட்டிவில் வருமா, இப்போ 1 2 3 4 5. அப்போ 10 to the power of minus 5 என்ன வரும், 3 into 10 to the power of minus 5 the whole power 6. ஸோ இந்த ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன வரும், எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணுறேன், ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன். அப்போ பவர் வந்து நெகட்டிவ். இப்போ 1 2 3 4 5. ஓகே, 5 digits. அப்போ 5 into 10 to the power of minus 5 the whole power 4. ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே டிவிசிபிள் போட்டுக்கலாம், இல்லைனா ஃபைனலாக கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். டிவிசிபிள் பை, அதே மாதிரி இங்கே மூவ் பண்ணலாமா, டெசிமல் எங்கே மூவ் பண்ணோம், 1 2 3 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வரும், 9 into 10 to the power of minus 3, ஏன்னா ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன் இல்லையா, பவர் 3 இன்ட்டு இங்கே எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ண போகிறேன், 1 2 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ண போகிறேன். அப்போ 5 into 10 to the power of minus 2 the whole square. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 6 அந்த பவர் வந்து தனித்தனியாக எழுதணும். 3 power 6 into 10 to the power of, இப்படியே நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுறேன். 5 6 are 30 minus 30 into இங்கே அதே மாதிரி எழுதலாம். 5 power 4 into 10 to the power of 5 4s are
20. ஓகே, ஸோ இது ஒரு கர்லி ப்ராக்கெட், ஒரே ப்ராக்கெட் ஆகிடுச்சு. டிவிசிபிள் பை அதே மாதிரி இங்கே 9 cube into 10 to the power of 3 3s are -9 into 5 square into 10 to the power of -2 into 2 will be -4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன சிம்பிஃபை பண்ண முடியும்னு பார்க்கலாமா? ஸோ 3 power 6 into, இப்போ இது ரெண்டும் பாருங்கள் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, அப்போ பவரை வந்து ஆட் பண்ணலாமா? ஸோ 10 power -30 ப்ளஸ் -20, ரெண்டு சைன் பக்கத்தில் வந்துருக்கிறதுனால நான் ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டிருக்கேன். டிவிசிபிள் பை அதே மாதிரி 9 cube into 5 square. இப்போ இந்த ரெண்டு பேஸும் சேமாக இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணலாமா? ஸோ -9 ப்ளஸ் -4. ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இங்கே சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை சிம்பிஃபை பண்ணிடலாம். ஸோ 3 power 6 into 5 power 4 into 10 to the power of -30 -20 வருமா? அப்போ என்ன வரும்? -50. டைரெக்டாக நான் போட்டேன். ஓகே, divisible by 9 cube into 5 square into 10 to the power of -9 -4 என்ன வரும்? -13. இப்போ ரெண்டு மல்டிப்ளிகேஷனும் சிம்பிஃபை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது சிம்பிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம டிவிஷனில் எழுதிக்கலாமா? ஸோ 3 power 6 into 5 power 4 into 10 to the power of -50 divided by 9 cube into 5 square into 10 to the power of -13. இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கூட டிவிசிபிள்னு எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 3 power 6 என்னது? 3 into 3 into 6 டைம்ஸ் எழுதணும். 5 power 4 என்னது? 4 டைம்ஸ் எழுதணும். எழுதியாச்சா? into 10 to the power of -50 divisible by 9 into 9 into 9 into 5 into 5. ஓகே, into 10 to the power of -13. இப்போ கேன்சலேஷன் பண்ணலாமா? 5 5 1s are 5, 5 1s are 5. 3 பாருங்க, 3 3s are 9, இந்த ஒரு 9, இந்த ரெண்டு 3க்கு இந்த ஒரு 9, இந்த ஒரு ரெண்டு 3க்கு இந்த ஒரு 2, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 5 into 5 இருக்குது into 10 to the power of -50 divided by 10 to the power of -13 இருக்குது. இப்போ பாருங்கள், இது டிவிசிபிளில் வந்து 5 5s are 25 எழுதிடலாம். டிவிசிபிள் வந்து பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரை சப்ராக்ட் பண்ணணும்னு படித்தோம் இல்லையா? அப்போ -50 ஃபஸ்ட்டு பவர் எழுதிட்டு சப்ராக்ட் -13, ரெண்டு பக்கத்தில் சைன் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 25 into 10 to the power of -50 minus into minus plus 13. அப்போ என்ன வரும்? which is equal to 25 into 10 to the power of -50 plus 13 will be -37. ஓகே, நான் இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும் இல்லையா? அதாவது டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும். இங்கே டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குது? இங்கே இருக்குது டெசிமல், 2 நம்பர் இருக்குது. அப்போ ஒரு நம்பர் வரணும்னா இந்த டெசிமல் வந்து இங்கே மூவ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 2.5 இன்ட்டு டெசிமல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ பவர் வந்து பாசிட்டிவ் வருமா? ஒரே ஒரு டிஜிட்ஸ் தான் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ +1 இன்ட்டு 10 to the power of -37 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2.5 இன்ட்டு ரெண்டு பேஸும் சேமாக இருக்கிறதுனால பவரை வந்து அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஃபைனல் ஆன்சர் 2.5 இன்ட்டு 10 to the power of -36. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.